السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல் கிராஅத்துல் வாலிஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாபினுடைய முதலாவது பாகத்தை நாம் ஓதி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளுடைய பாடம் அல் 19வது பாடம். வீடியோ வரிசைப்படி இது 19வது வீடியோ. இந்த பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை பாட சுருக்கம் என்ற அடிப்படையிலே பார்த்து வருகிறோம். இன்றைய பாடச் சுருக்கம் முதலாவதாக புதிய வார்த்தைகள், ஒற்றை வார்த்தைகள், அதற்குரிய அர்த்தங்களை சொல்லப்படும். அடுத்ததாக இரண்டாவது அல் மஃஊலு ஃபீஹி. மஃஊல் ஃபீஹி என்றால் என்ன, அதனுடைய சட்டம் என்ன, அது எவ்வாறு வரும் என்பன போன்ற விஷயங்கள் இவ்விடத்திலே கூறப்படும். அடுத்ததாக அஸ்இலத்துன், கேள்விகள். சில கேள்விகளை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திலே அமைத்திருப்பார்கள். அதற்குரிய பதில்களை நாம் உருவாக்க வேண்டும். சிலவற்றிற்கு அந்த பாடத்திலே பதில் வந்துவிடும், சிலவற்றிற்கு நாம உருவாக்க வேண்டும். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். முதலாவதாக ஒற்றை வார்த்தைகள், புதிய வார்த்தைகள். சூகுன், கடை வீதி, அதாவது பஜார். பஜார் என்று சொல்லப்படக்கூடிய கடை வீதி. அடுத்ததாக சபாஹுன், காலை. துக்கானுன், கடை. யர்ஜிஉ, திரும்புகிறான். லைலுன், இரவு. அடுத்ததாக யஸ்குரு, நினைவு கூறுகிறார். யஅபுது, வணங்குகிறார். அர்கபு, நான் சவாரி செய்கிறேன். தர்ராஜத்துன், மிதிவண்டி, அதாவது சைக்கிள். சைக்கிள் என்று சொல்லப்படக்கூடிய மிதிவண்டி. மசாஉன், மாலை. அத்ருக்கு, நான் விடுகிறேன். கலாமுன், பேச்சு. தக்சிலு, அவள் கழுகிறாள். தத்பஹு, அவள் சமைக்கிறாள். இதற்கு பின்பாக மஃஊல் ஃபீஹி என்றால் என்ன, அதற்குரிய சட்டம் என்ன என்பன போன்ற விஷயங்களை இப்பொழுது பார்ப்போம். மஃஊலு ஃபீஹி. அல் மஃஊலு ஃபீஹி லஹு கிஸ்மானி. இந்த மஃஊல் ஃபீஹி என்பது இரண்டு வகைப்படும். இது இரண்டு விதமாக வரும். ஒன்று, இது லர்ஃபே ஜமானாக வரும், லர்ஃபே ஜமானாக வரும், அல்லது லர்ஃபே மக்கானாக வரும். இந்த இரண்டு விதமாக மஃஊல் ஆகிறது வரும். சரி, மஃஊல் அல் மஃஊலு ஃபீஹி, இந்த மஃஊல் ஃபீஹி ஆகிறது லஹு, அந்த அதற்கு கிஸ்மானி, இரண்டு வகைகள் உள்ளன. லர்ஃபுன் ஜமானுன், லர்ஃபே ஜமானாக இருக்கும். லர்ஃபு ஜமானின் மா தல்ல அலா ஜமானின் ஹுதூஸல் ஃபியாலி, அந்த செயல் நிகழ்வதை ஒரு காலத்தின் மீது அறிவிக்கும். அதாவது ஒரு காலத்தின் மீது அந்த செயல் நிகழ்வதை அறிவிக்கக்கூடிய ஒன்றாகும். உதாரணமாக எடுத்துக்கொள்வோமேயானால், ஒரு செயல் ஒரு நேரத்தை இந்த நேரத்திலே நடக்கிறது. உதாரணமாக
காலையினுடைய உணவை காலை நேரத்தில் நான் சாப்பிட்டேன். இந்த காலை நேரத்தில் இந்த செயல் நிகழ்கிறது. இதனை எவ்வாறு இதற்கு மஃஊல் ஃபீஹி என்பதாக சொல்வார்கள். காலையிலே வாக்கிங் சென்றான். இந்த காலையிலே வாக்கிங் சென்றான். சுபுஹ் தொழுகையை விடியற்காலை தொழுதான். விடியற்காலையிலே தொழுதான். இது போன்ற அந்த காலையிலே எந்த நேரத்திலே அந்த செயல் நிகழ்ந்ததோ அதனை குறிப்பிடுவதற்கு மஃஊல் ஃபீஹி ظرஃபே ஸமான் என்பதாக சொல்லப்படும். அதனைத்தான் இங்கு மிஸ்லு உதாரணமாக யௌமுன், சாஅத்துன், கபல, பஅத, ஒரு நாள் அல்லது ஒரு நேரம் அல்லது அதற்கு முன்னால் இல்லது இதற்கு பின்னால் நடந்தது. இஷா தொழுகைக்கு பின்னால் நடந்தது. பாதல் அசர் தொழுகைக்கு பின்னால் நடந்தது. இது போன்று இந்த நேரங்களை குறிக்கக்கூடியது. இந்த நேரங்கள் குறிக்கக்கூடியது மஃஊல் ஃபீஹி ظرஃபு ஸமான் என்பதாக சொல்லப்படும். இதனுடைய இரண்டாவது வகை ظرஃபே மகான், ஒரு இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மாதல்ல அலா மகானின் ஹுதூஸல் ஃபியாலி, ஒரு இடத்தின் மீது அந்த செயல் நிகழ்வதை அறிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதாவது இங்கே உதாரணம் கொடுத்துள்ளார்கள். மிஸ்ல் என்பதா அமாம, ஹல்ஃப, முன்னால், பின்னால். இவைகளை பார்த்தோம் என்றால் தோட்டத்திற்கு முன்னால், மஸ்ஜிதிற்கு முன்னால் இந்த செயல் நடந்தது. என் வீட்டிற்கு முன்னால் ஹாலிதை நான் பார்த்தேன். ரஅய்து ஹாலிதன் என்பதாக சொல்லி வீட்டிற்கு முன்னால் நான் ஹாலிதை பார்த்தேன் என்பதாக கூறுவது. இது போன்றவற்றிற்கு இந்த முன்னால், பள்ளியாசலுக்கு முன்னால், இது போன்ற அந்த முன்னால் என்று ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்திலே இந்த செயல் நிகழ்ந்தது என்பதை கூறுவதானால் அதற்கு ظرஃபே மகான் என்பதாக சொல்வார்கள். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அத்தர்சுஸ் சாமினு, தர்சுஸ் சாமினு, சாமின அஷர, சாமின அஷர, 18வது பாடம். இன்றைய பாட வரிசைப்படி, கிதாபினுடைய வரிசைப்படி இது 18வது பாடம். இதில் வரக்கூடிய விஷயங்களை நாம் முன்பே பார்த்து விட்டோம். அந்த விஷயங்களோடு சேர்த்து நினைவில் வைத்துக்கொண்டு பாடத்தை பார்ப்போம். ஹாமிதுன், ஹாமிதாகிறவன், யத்ஹபு, அவன் செல்கிறான், இலஸ்ஸூகி, அந்த கடை வீதியின் பக்கம், சபாஹன், காலையிலே. ஹாமிதாகிறவன் அந்த கடை வீதியின் பக்கம் காலையிலே செல்கிறான் என்பதாக வரும். ஹாமிதுன், ஹாமிதுன் என்பது முபுத்ததா. யத்ஹபு, யத்ஹபு என்பது ذهب யத்ஹபு என்பதாக இதனுடைய மாதி அறிந்து ذهب என்பதாக வரும். இது முதாரியான ஃபியால், முதக்கர் வாஹித் காயிபுடைய சீகாவாக இருக்கிறது. யத்ஹபு, அவன் செல்கிறான் என்பதாக அர்த்தம். அடுத்ததாக இது யத்ஹபு என்பது இந்த ஹாமிதுனுடைய ஹபராக இருக்கும். இன்னும் ஃபியாலை முலாரியாக இருக்கிறது. இலா என்பது ஜார், அஸ்ஸூகி என்பது மஜ்ரூர். சபாஹன் என்ற வார்த்தையாகிறது. யத்ஹபு என்ற ஃபியாலை முலாரியினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அடுத்ததாக வயஃப்தஹு அத்துக்கான, வயஃப்தஹு துக்கான, இன்னும் யஃப்தஹு, இன்னும் யஃப்தஹு, அவன் திறக்கிறான், அத்துக்கான, அந்த கடையை அவன் திறக்கிறான். வாவ் என்பது யத்ஹபு இலே அத்துஃப், வ யத்ஹபு. அப்ப ஹாமிதுன் யஃப்தஹு, இந்த ஹாமித் என்ற முபத்ததாவுடைய இரண்டாவது ஹபராக இருக்கும். ஹபரே சானியாக இது இருக்கும். யஃப்தஹு இது முதாரியான ஃபியால். ஃபதஹ யஃப்தஹு என்ற முதாரியான ஃபியால், இந்த மாதியான ஃபியாலில் இருந்து வந்தது. ஃபதஹ திறந்தான், யஃப்தஹு அவன் திறக்கிறான், அத்துக்கான அந்த கடையை. இந்த ஃபியாலை முதாரியாகவும் இருக்கிறது, ஹபரே சானியாகவும் இருக்கிறது. அத்துக்கான என்பது இது இந்த யஃப்தஹுனுடைய மஃஊலாக இருக்கிறது. வ யஜ்லிசு ஃபித்துக்கானி இலல் இஷாஇ, வ யஜ்லிசு இன்னும் அமர்கிறான், ஃபித்துக்கானி அந்த கடையிலே, இலல் இஷாஇ அந்த மாலை வரை. இஷா என்றால் மாலை என்ற அர்த்தம் வரும்.
இரவு மாலை என்பதாக அர்த்தம் வரும். வாவ் என்பது எதுஹபு இலே அத்துஃப். அப்ப ஹாமிதுன் என்ற முபுத்ததாவினுடைய எஜ்லிசு என்பது ஹபரே தாலிதாக இருக்கும், அதாவது மூணாவது ஹபர். இன்னும் முலாரியான ஃபியால் ஜலச எஜ்லிசு, ஜலச என்றால் அமர்ந்தான், எஜ்லிசு அவன் ஒரு ஆண், அமருகிறான் என்பதாக வரும். ஃபியாலே முதாரி. ஃபி என்பது ஜார், அத்துக்கான் என்பது மஜ்ரூர், அந்த கடையிலே அமருகிறான். இலல் ஐஷாயி, ஃபி என்பது ஜார், அத்துக்கான் என்பது மஜ்ரூர், இலா என்பது ஜார், அல் ஐஷாயி என்பது மஜ்ரூர். இந்த இடத்திலே மற்றொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது லமீராக தக்தீரிலே இருந்தும் மஃபுல் ஃபீஹி என்பது ஃபா என்ற அர்த்தத்திலே வரும். அதாவது ஃபீயினுடைய அர்த்தத்திலே எவைகள் வருகிறதோ அவைகளுக்கு மஃபுல் ஃபீஹி அந்த இடத்திலே நிகழ்வதையோ அல்லது காலத்திலே நிகழ்வதையோ அது குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அந்த கடையிலே என்பதாக இவ்விடத்திலே ஃபீயை வெளிக்கொண்டு வந்து புழங்கப்பட்டுள்ளது. முசனிஃப் அவர்கள் இதனை நமக்கு விளக்குகிறார்கள். அதாவது ஃபீ என்பது வெளிரங்கத்திலும் வரும், இதற்கும் மஃபுல் ஃபீஹி என்பதாக சொல்லப்படும். அதாவது மஃபுல் ஃபீஹி அந்த கடையிலே அந்த செயல் நிகழ்ந்துள்ளது, ஆனால் வெளிரங்கத்தில் இது ஜார், இது மஜ்ரூர், ஆனால் மொத்தமாக சேர்த்து இது மஃபுல் ஃபீஹி, அந்த இஜ்லிஸ் என்ற ஃபியாலினுடைய மஃபுல் ஃபீஹியாக ஆகும். இலல் ஐஷா, இலா என்பது ஜார், அல் இஷாயி என்பது மஜ்ரூர். வயர்ஜிஉ இலல் பைத்தி லைலன், வயர்ஜிஉ இன்னும் அவர் திரும்புகிறார், இலல் பைத்தி அந்த வீட்டின் பக்கம், லைலன் இரவிலே. வாவ் என்பது யத்ஹபுவிலே அத்துஃப். ஹாமிதுன் என்ற முபுத்ததாவினுடைய யர்ஜிஉ என்பது நான்காவது ஹபராக இருக்கும், ஹபரு ராபியாவாக இருக்கும், அதாவது நான்காவது ஹபர். ஹாமிதை பற்றி நாலாவது செய்தியை இவ்விடத்தில் அறிவிக்கப்படுகிறது, இந்த ஜும்லாவிலே அறிவிக்கப்படுகிறது. யர்ஜிஉ என்பது நாலாவது ஹபர். இன்னும் இது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இதனுடைய மாதியான ஃபியால் ஆகிறது ரஜஅ யர்ஜிஉ என்பதாக வரும். ரஜஅ திரும்பினான் என்பதாக வரும், ஃபியாலே முதாரி. இலா என்பது ஜார், அல் பைத்தி என்பது மஜ்ரூர். லைலன் இரவிலே. இந்த யர்ஜிஉ என்ற இந்த ஃபியாலே முதாரியினுடைய மஃபூல் ஃபீஹி தான் லைலன் என்பது. அந்த வீட்டின் பக்கம் இரவிலே அவன் திரும்புகிறான். அடுத்ததாக மாஜிதுன் மாஜிதாகிறவன், யத்ஹபு அவன் செல்கிறான், இலல் மஸ்ஜிதி அந்த வீட்டின் பக்கம், அந்த பள்ளிவாசலின் பக்கம் அவன் செல்கிறான். மாஜிதுன் என்பது முபுத்ததா, யத்ஹபு என்பது ஹபர், ஸஹப யத்ஹபு என்பதாக இதனுடைய மாதியாகிறது ஸஹப. இதனுடைய முலாரி யத்ஹபு அவன் ஒரு ஆண் செல்கிறான். இலல் மஸ்ஜிதி அந்த மஸ்ஜிதின் பக்கம், இலா என்பது ஜார், அல் மஸ்ஜிதி என்பது மஜ்ரூர். இந்த யத்ஹபு என்பது மாஜிதுடைய ஹபராக இருக்கும். இந்த ஜும்லா மொத்தமும் சேர்ந்து மாஜிதுடைய ஹபராக இருக்கும். வயத்குருல்லாஹ இன்னும் அல்லாஹ்வை அவன் நினைவு கூறுகிறான். எதுகுரு என்பது வாவ் என்பது யத்ஹபுவிலே அத்துஃப். மாஜிதுன் என்ற முபுத்ததாவினுடைய எதுகுரு என்பது ஹபரே சானியாக ஆகிறது, ஹபரே சானியாக ஆகிறது. இது ஹபரே அவ்வல், இது ஹபரே சானி. அல்லாஹ என்பது எதுகுரு என்ற ஃபியால் லமீர் ஹுவ என்ற இந்த ஃபியாலுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக வயஅபுதுஹு ஃபில் லைலி வன்னஹாரி, வயஅபுதுஹு இன்னும் அவன் வணங்குகிறான், யஅபுது அவன் வணங்குகிறான், ஹு என்பது அல்லாஹ்வை பார்த்து மீண்டும், அல்லாஹ்வை அவன் வணங்குகிறான், ஃபில் லைலி அந்த இரவிலேயும், வன்னஹாரி இன்னும் அந்த பகலிலேயும் அவன் அல்லாஹ்வை வணங்குகிறான். வாவ் என்பது யத்ஹபுவிலே அத்துஃப். மாஜிதுன் என்ற முபுத்ததாவினுடைய யஅபுது என்பது ஹபரே சாலிஸ் மூணாவது ஹபராக இருக்கிறது. ஹா என்பது இந்த மஃஊலாக யஅபுதுவினுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபில் லைலி ஃபி என்பது ஜார், அல் லைலி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக வன்னஹாரி வாவ் என்பது இந்த லைல் என்பதிலே அத்துஃப். அப்ப ஃபி என்பது மீண்டு வரும், ஃபின் நஹாரி என்பதாக மீண்டு வரும். வாவ் என்பது அத்துஃப், அந்நஹாரி என்பது மஅதூஃப் பிஹி.
இந்த இடத்திலேயும் நாம் பார்த்தோம் என்றால் ஃபில்லைலி இரவிலேயும் பகலிலேயும் என்பதாக ஒரு காலத்தை இது குறிக்கிறது. இதற்கும் மஃஊல் ஃபீஹி என்றுதான் சொல்வார்கள். அதாவது ஃபீ என்பது வெளிரங்கமாக வந்துள்ளது. ஃபீ மறைமுகமாக வந்தாலும் அது ஃபத்ஹைன் பெற்று வரும். ஃபீ வெளிரங்கமாக வந்தால் ஜேர் கஸ்ரா பெற்று வரும். அடுத்ததாக அன அர்கபு நான் பயணிக்கிறேன், அத்தர்ராஜத அந்த சைக்கிளிலே அந்த மிதிவண்டியிலே நான் ஆகிறவன் பயணிக்கிறேன். அன என்பது முபதா, அர்கபு என்பது ஹபர் அவ்வல், அத்தர்ராஜத என்பது அர்கபுவினுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக வஅذهபு இன்னும் நான் அர்கபு என்பது ரகப யர்கபு என்பதிலிருந்து வந்துள்ளது. ரகப ரகீப யர்கபு, ரகீப யர்கபு, ரகப கிடையாது, ரகீப யர்கபு என்பதிலிருந்து வந்துள்ளது. ரகீப யர்கபு, அர்கபு. ரகீப என்றால் அவன் பயணித்தான், அர்கபு என்றால் நான் பயணிக்கிறேன். வஅذهபு இலல் ஜுனைனதி அந்த தோட்டத்தின் பக்கம் நான் செல்கிறேன், மசாஅன் மாலை நேரத்திலே அந்த தோட்டத்தின் பக்கம் நான் செல்கிறேன். வாவ் என்பது அர்கபு என்பதில் யாத்துஃப், அன என்ற முபுத்ததாவினுடைய அத்ஹபு என்பது ஹபரே தானியாக இருக்கும், இரண்டாவது ஹபராக இருக்கும். இலா என்பது ஜார், அல் ஜுனைனதி என்பது மஜ்ரூர், மசான் என்பது அத்ஹபு என்ற ஃபியாலே முதாரியினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கும். அத்ஹபு என்பது ذهب யذهبுவிலிருந்து வந்தது. வ அத்ருக்கு இவ்விடத்திலே வா வைத்தால் சரியாக இருக்கும். வ அத்ருக்கு இன்னும் நான் விட்டு விடுகிறேன், விட்டு விடுகிறேன், விடுகிறேன். அத்தர்ராஜத அந்த சைக்கிளை, இந்த ஷஜரதி அந்த மரத்திற்கு அருகில் நான் விடுகிறேன், அருகில் நான் விடுகிறேன். இந்த இடத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அத்ருக்கு என்றால் இது தரக யத்ருக்கு என்பதிலிருந்து வந்தது. தரக விட்டு விடுகிறான், அத்ருக்கு நான் விடுகிறேன். இது அத்தர்ராஜத என்பது அத்ருக்குவினுடைய மஃஊலாக இருக்கிறது. வாவ் என்பது வந்ததின் காரணமாக அர்கபு என்பதிலே வாவ் அத்துஃப் ஆகும். இப்பொழுது இந்த வாவ் ஆகிறது அர்கபுவிலே அத்துஃபாக ஆகும். இந்த அன என்ற முபுத்ததாவினுடைய அத்ருக்கு என்பது ஹபரே சாலிஸாக வரும், ஹபரே சாலிஸாக வரும். அத்தர்ராஜத் என்பது அத்ருக்குவினுடைய மஃஊல், இந்த என்பது ஜார், அஷ்ஷஜரதி என்பது மஜ்ரூர். வ அஸ்பஹு ஃபில் பிர்கதி இன்னும் நான் நீந்துகிறேன், ஃபில் பிர்கதி அந்த குளத்திலே, அந்த குளத்திலே நான் நீந்துகிறேன். வாவ் என்பது அர்கபுவிலே ஆத்துஃப், அன என்ற முபுத்ததாவினுடைய ஹபரே ராபியா நான்காவது ஹபராக அஸ்பஹு என்பது வரும். அஸ்பஹு நான் நீந்துகிறேன், ஃபி என்பது ஜார், அல் பிர்கதி என்பது மஜ்ரூர். வ அஃப்ரஹு இன்னும் நான் சந்தோஷம் அடைகிறேன். வாவ் என்பது அர்கபுவிலே ஆத்துஃப், அஃப்ரஹு என்பது அன என்ற முபுத்ததாவினுடைய ஹபருல் ஹாமிசாவாக இருக்கும், ஐந்தாவது ஹபராக இருக்கும். அடுத்ததாக அந்த அந்த ததுஹுலு, இந்த அஸ்பஹ என்பது சபஹ, சபஹ யஸ்பஹு என்பதிலிருந்து வந்தது. இந்த அஃப்ரஹு என்பது ஃபரிஹ யஃப்ரஹு என்பதிலிருந்து வந்தது. அந்த ததுஹுலுல் ஃபஸ்ல அல் ஆன நீ அந்த பாட அறையிலே இப்பொழுது நுழைகிறாய். அந்த என்பது முபுத்ததா, ததுஹுலு என்பது ஹபர். மறுபடியும் அர்த்தம் வைக்கின்றேன். அந்த பாட அறையிலே நீ இப்பொழுது நுழைகிறாய் என்பதாக வரும். அந்த என்பது முபுத்ததா, ததுஹுலு என்பது ஹபர். தஹல யதுஹுலு
இதிலே ததுகுலு என்பது என்ற சீகாவாகிறது முஅன்னஸிற்கும் வரும் முதக்கரிற்கும் வரும். ஒரு காயிபான தஹல ததுகுலு எதுகுலு எதுகுலானி எதுகுலூன ததுகுலு என்பதாக ஒரு காயிப் முஅன்னஸுடைய சீகாவாக ததுகுலு என்பது உள்ளது. ஆனால் இவ்விடத்திலே ஆண்பாலுடைய அர்த்தம் தான். ஏனென்றால் இங்கு அன்த என்ற லமீராக வெளிப்பட்டு இங்கு ஆண்பால் தான் என்பதை குறிக்கிறது. அன்த என்பதாக இந்த த என்பது ஆண்பாலை குறிக்கக்கூடியது. அப்ப ததுகுலு நீ ஒரு ஆண், நீ நுழைகிறாய். அல் ஃபஸ்ல ததுகுலு என்பது இந்த அன்தவினுடைய கபரும் கூட. இன்னும் முலாரியான ஃபியால் அல் ஃபஸ்ல என்பது இந்த ததுகுலுவினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அல் ஆன என்பது வர்ஃப் ஹாலிரை குறிக்கக்கூடிய ஒரு வர்ஃபாக இருக்கிறது. அதாவது இப்பொழுது என்ற அர்த்தம் உள்ள ஒரு வர்ஃபாக இது இருக்கிறது. அடுத்ததாக வ தஃப்தஹுல் கிதாப இன்னும் தஃப்தஹு நீ திறக்கிறாய் அல் கிதாப அந்த புத்தகத்தை. வாவ் என்பது ததுகுலுவிலே அத்ஃப். ஃபதஹ யஃப்தஹு ஃபதஹ திறந்தான், யஃப்தஹு திறக்கிறான். தஃப்தஹு நீ ஒரு ஆண் திறக்கிறாய். இங்கு பெண்ணுடைய அர்த்தம் இல்லை, ஏனென்றால் இங்கு அந்த என்பது வெளிப்படையாக வந்துள்ளது. தஃப்தஹு நீ திறக்கிறாய், நீ ஒரு ஆண் திறக்கிறாய். இந்த வாவ் ததுகுலுவில் அத்ஃப் இந்த அந்த என்ற முத்ததாவினுடைய ஹபரே சானியாக இது இருக்கிறது. இன்னும் இது ஃபியாலே முதாரியாகவும் இருக்கிறது. அல் கிதாப என்பது மஃஊல், இந்த ஃபதஹ தஃப்தஹுவினுடைய மஃஊலாக இருக்கிறது. வ தக்ரஉ தர்ஸ வ இன்னும் தக்ரஉ நீ படிக்கிறாய் அத்தர்ஸ அந்த பாடத்தை, அந்த பாடத்தை நீ படிக்கிறாய். வாவ் என்பது ததுகுலுவிலே அத்ஃப் அந்த என்ற முத்ததாவாகிறது. தக்ரவு என்பது ஹபரே சாலிஸ் மூன்றாவது ஹபராக இருக்கிறது. அத்தர்ஸ என்பது இந்த தக்ரவு என்ற ஃபியாலே முதாரி கரஅ யக்ரஉ கரஅ என்பது இதனுடைய மாதி. யக்ரஉ அவன் ஒரு ஆண் படிக்கிறான். தக்ரவு நீ ஒரு ஆண் படிக்கிறாய் என்ற இந்த ஃபியாலே முதாரியினுடைய மஃஊலாக இது இருக்கிறது. வதக்துபுல் இம்லாஅ வதக்துபுல் இம்லாஅ இன்னும் நீ எழுதுகிறாய். வதக்துபுல் இம்லா நீ எழுதுகிறாய். அல் இம்லா அந்த எழுத சொல்லப்படுவதை, அதாவது ஆசிரியர் சொல்லக்கூடியதை அவ்வாறு நீ எழுதுகிறாய். அந்த ஆசிரியர் அந்த சொல்லப்படுவதை நீ எழுதுகிறாய். எழுத கூறுவதை நீ எழுதுகிறாய். கதப யக்துபு தக்துபு நீ ஒரு ஆண் எழுதுகிறாய். வாவ் என்பது ததுகுலுவிலே அத்துஃப். இந்த அந்த என்ற முத்துதாவினுடைய இந்த தக்துபு என்பது ஹபரே ராபியாவாக இருக்கும். அதாவது நான்காவது ஹபர். அந்த என்ற முத்துதாவினுடைய நான்காவது ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாகவும் இருக்கிறது. அல் இம்லாஹ என்பது இந்த தக்துபுவினுடைய மஃஊலாக இருக்கிறது. வ தஸ்மஉ கலாமல் உஸ்தாதி இன்னும் நீ கேட்கிறாய் அந்த ஆசிரியருடைய சொல்லை நீ கேட்கிறாய். தஸ்மஉ வாவ் என்பது ததுகுலுவிலே அத்ஃப். தஸ்மஉ சமிஅ யஸ்மஉ சமிஅ கேட்டான். யஸ்மஉ அவன் கேட்கிறான். தஸ்மஉ நீ ஒரு ஆண் கேட்கிறாய். தஸ்மஉ என்பதாகிறது இந்த அந்த என்ற முபுத்ததாவினுடைய ஹபருல் ஹாமிசாவாக இருக்கிறது. ஐந்தாவது ஹபராக இருக்கிறது. கலாம முலாஃப் அல் உஸ்தாதி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தஸ்மஉ என்ற முபுத்ததா என்ற ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. இவை அனைத்தும் சேர்ந்து ஹபராகி அந்த என்பதனுடைய ஹபராக மாறிவிடும். இவை அனைத்தும் ஃபியால் மஃஊல் எல்லாம் சேர்ந்து ஹபராக ஆகும். அடுத்ததாக சல்மா சல்மா ஆகிறவள் ததுகுலு நுழைகிறாள் அல் மத்பஹ அந்த சமையலறையிலே. சல்மா ஆகிறவள் அந்த சமையலறையிலே நுழைகிறாள். சல்மா என்பது முபுத்ததா. ததுகுலு என்பது தஹல யதுகுலு. தஹல என்றால் நுழைந்தான். யதுகுலு அவன் நுழைகிறான். ததுகுலு அவள் ஒரு பெண் நுழைகிறாள். இது காயிப் வாஹித் முஅன்னஸுடைய சீகாவாக இருக்கிறது. அல் மத்பஹ என்பதாகிறது அந்த சமையலறை. இது ததுகுலு என்ற ஃபியாலே முதாரியினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. இந்த மஃஊல் ஃபீஹி ஃபியால் எல்லாம் சேர்ந்து இந்த சல்மான் என்ற முபுத்ததாவினுடைய ஹபராக ஆகும். அடுத்ததாக சல்மா சல்மா ஆகிறவள் ததுகுலு நுழைகிறாள் அல் மத்பஹ அந்த சமையலறையிலே. சல்மா என்பது முபுத்ததா. ததுகுலு அவன் ஒரு பெண் நுழைகிறாள். இது காயிப் வாஹித் முஅன்னஸுடைய சீகாவாக இருக்கிறது. அல் மத்பஹ என்பதாகிறது அந்த சமையலறை. இது ததுகுலு என்ற ஃபியாலே முதாரியினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. இந்த மஃஊல் ஃபீஹி ஃபியால் எல்லாம் சேர்ந்து இந்த சல்மான் என்ற முபுத்ததாவினுடைய ஹபராக ஆகும்.
சல்மா என்பது முபத்ததா, ததுகுலு என்பது இதனுடைய கபராக ஆகும். வதகசிலுல் இனா, இன்னும் அவள் கழுகிறாள், அல் இனா அந்த பாத்திரத்தை அவள் கழுகுகிறாள். கசல, கசல என்றால் கழுகினான், குளித்தான், உடலை கழுகினான். கசல என்றதுக்கு கழுகினான், குளித்தான் என்ற அர்த்தம் வரும். கசல யகசிலு அவன் ஒரு ஆண் கழுகுகிறான். தகசிலு அவள் ஒரு பெண் கழுகுகிறாள். அல் இன அந்த பாத்திரத்தை. வாவ் என்பது ததுகுலுவிலே அத்துஃப், முபுத்ததா சல்மான் முபுத்ததாவினுடைய, தகசில் என்பது இரண்டாவது ஹபராக ஆகும். அல் இனா என்பது இந்த கசல யகசிலு தகசிலு என்ற ஃபியாலே முலாரியினுடைய மஃஊலாக ஆகிறது. வ இன்னும் வ இன்னும் தத்பஹு அவள் சமைக்கிறாள், அத்ஆம அந்த உணவை அவள் சமைக்கிறாள். வாவ் என்பது ததுகுலுவிலே அத்துஃபு, இந்த சல்மா என்ற முப்ததாவினுடைய மூன்றாவது கபராக தத்பஹு என்பது வரும். தபஹ யத்பஹு, தபஹ யத்பஹு, யத்பஹு என்றால் அவன் சமைக்கிறான், தத்பஹு அவள் சமைக்கிறாள், அத்ஆம அந்த உணவை. இந்த தத்பஹு என்பது ஹபரே சாலிஸ், இன்னும் ஃபியாலே முதாரி. அத்ஆம என்பது இந்த தத்பஹு என்பதினுடைய ஃபியால் மஃஊலாக இருக்கிறது. சுஆது சுஆதாகிறவள், தத்ஹபு அவள் செல்கிறாள், இலா பக்கம், மதுரசதி மதுரசதி பாடசாலையின் பக்கம், அல் பினாத் அல் பனாதி அந்த பெண்கள், அந்த பெண்களுடைய பாடசாலையின் பக்கம் சுஆதாகிறவள் செல்கிறாள். சுஆத் என்பது முபத்ததா, தத்ஹபு என்பது இந்த சுஆதுன் என்பதனுடைய கபராக இருக்கிறது. ذهب يذهب அவன் செல்கிறான், தத்ஹபு அவள் செல்கிறாள். இது காயிபாஹித் முஅன்னஸுடைய சீகாவாக இருக்கிறது. இலா என்பது ஜார், மதுரசதி என்பது மஜ்ரூர் முலாஃப், அல் பனாத்தி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகும். ஜார் மஜ்ரூர் இவை அனைத்தும் சேர்ந்து தத்ஹபுவினுடைய இணைந்து சுஆத் என்பதனுடைய முபத்ததாவிற்கு கபராக ஆகிறது. அடுத்ததாக வதகரஉல் உர்தியத இன்னும் அவள் படிக்கிறாள், அவள் படிக்கிறாள், அல் உர்தியத அந்த உருது மொழியை அவள் படிக்கிறாள். வல் அரபியத இன்னும் அந்த அரபி மொழியை அவள் படிக்கிறாள். வல் குர்ஆன இன்னும் அந்த குர்ஆனை அவள் படிக்கிறாள். வல் ஹதீஸ இன்னும் அந்த நபி மொழியை அவள் படிக்கிறாள். வாவ் என்பது தத்ஹபுவிலே அத்துஃப். கரஅ யக்ரஉ, கரஅ ஓதினான், யக்ரஉ அவன் ஒரு ஆண் ஓதுகிறான், தக்ரஉ அவள் ஒரு பெண் ஓதுகிறாள். வாவ் என்பது தத்ஹபுவிலே அத்துஃப். தக்ரஉ என்பது சுஆதுன் என்ற முப்ததாவினுடைய கபரே சானியாக இருக்கிறது. மேலும் தக்ரவு என்பது ஃபியாலே முதாரி. அல் உர்தியத என்பது மஃஊல். வல் அரபியத என்பது அல் உர்தியத என்பதிலே வாவ் என்பது அத்துஃபு. அல் அரபியத என்பது இந்த முலாரியான ஃபியாலுடைய மஃஊலாக இருக்கிறது. வாவ் என்பது உர்திய என்பதிலே அத்துஃபு. அல் குர்ஆன என்பது தக்ரவினுடைய மஃஊலாக இருக்கிறது. வா என்பது அல் உர்தியத் என்பதிலே அத்துஃபு. அல் ஹதீஸ என்பது தக்ரவு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஆக இந்த தக்ரவு என்பதற்கு இந்த நான்கும் மஃஊலாக இருக்கிறது. அல் உர்தியத வல் அரபியத வல் குர்ஆன வல் ஹதீஸ, இந்த நான்கும் தக்ரவு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஒரு ஃபியாலுக்கு 4 மஃஊல்கள் வரை எவ்வளவு மஃஊல்கள் வரலாம். அடுத்ததாக வதக்துபு தர்ஸ இன்னும் அந்த பாடத்தை அவள் எழுதினாள், அந்த பாடத்தை எழுதினாள். வாவ் என்பது தத்ஹபுவிலே அத்துஃபு. தக்துபு கதப யக்துபு, தக்துபு கதப அவன் எழுதினான், யக்துபு அவன் ஒரு ஆண் எழுதுகிறான், தக்துபு அவள் ஒரு பெண் எழுதுகிறாள். சுஆதுன் என்ற முப்ததாவினுடைய தக்துபு என்பது ஹபரே சாலிஸாக இருக்கும், மூன்றாவது ஹபராக இருக்கிறது. ஃபியால் முதாரி இன்னும் ஹபரே சாலிஸாகவும் இருக்கிறது. அத்தர்ஸ என்பது இந்த தக்துபினுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக அஸ்இலத்துன் கேள்விகள், சில கேள்விகள்.
இந்த பாடத்திலிருந்து சில கேள்விகளை கேட்பார்கள் முசன்னிஃப் அவர்கள். அதற்குரிய பதிலை இந்த பாடத்திலிருந்தே நாம் அமைக்க வேண்டும். மதா யذهபு ஹாமிதுன் இல ஸூகி, மதா எப்பொழுது, யذهபு அவன் செல்கிறான், ஹாமிதுன் ஹாமிதாகிறவன், இல ஸூகி அந்த கடை வீதியின் பக்கம், ஹாமிதாகிறவன் எப்பொழுது செல்கிறான். மத்தா என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம், யذهபு என்பது ஃபிஅலே முதாரி, ذهب யذهபுனுடைய ஃபிஅலே முதாரி, ஹாமிதுன் என்பதாகிறது இந்த ஃபிஅலினுடைய ஃபாயிலாக இருக்கிறது, இலா என்பது ஜார், அஸ்ஸூகி என்பது மஜ்ரூர். மை யذهபு இல ஸூகி ஸபாஹன், அந்த கடைவீதியின் பக்கம் காலையிலே யார் செல்கிறார். மன் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம், யذهபு என்பது ஃபிஅலே முதாரி, இலா என்பது ஜார், அஸ்ஸூகி என்பது மஜ்ரூர், சபாஹன் என்பது யذهபு என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக உள்ளது. மாதா யஃஅலு ஹாமிதுன் சபாஹன், ஹாமிதாகிறவன் காலையிலே என்ன செய்கிறான். மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாமாக இருக்கிறது, யஃஅலு என்பது ஃபிஅலே முதாரியாக இருக்கிறது, ஹாமிதுன் என்பது யஃஅலு என்பதனுடைய ஹபராக இருக்கிறது, சபாஹன் என்பது யஃஅலு என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. இலா ஐன யذهபு ஹாமிதுன் சபாஹன், ஹாமிதாகிறவன் காலையிலே எதன் பக்கம் செல்கிறான். இலா என்பது ஜார், ஐன என்பது இஸ்திஃபாமுடைய ஹர்ஃப், யذهபு என்பது ஃபிஅலே முதாரி, ஹாமிதுன் என்பது யذهபு என்பதனுடைய ஹபராக இருக்கிறது, சபாஹன் என்பது இந்த யذهபு என்பதனுடைய ஃபிஅலே மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே இந்த 4 கேள்விக்குண்டான பதிலாகிறது ஒரே பதில்தான். ஹாமிதுன் யذهபு இல ஸூகி ஸபாஹன், அந்த கடைவீதியின் பக்கம் ஹாமிதாகிறவன் காலையிலே செல்கிறான் என்பதாக பதிலை அமைக்க வேண்டும். இதனை நாம் 4 கேள்விகளுக்கும் அமைக்க இயலும். ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். முதலாவது கேள்வியாகிறது, ஹாமிதாகிறவன் அந்த கடைவீதியின் பக்கம் எப்பொழுது செல்கிறான் என்ற கேள்விக்கு, ஹாமிதாகிறவன் அந்த கடைவீதியின் பக்கம் காலையிலே செல்கிறான் என்பதாக பதிலை அமைப்போம். அடுத்ததாக 2வது கேள்வி, அந்த கடைவீதியின் பக்கம் காலையிலே யார் செல்கிறார். அப்ப அதனுடைய பதிலாக அந்த கடைவீதியின் பக்கம் காலையிலே ஹாமிதாகிறவன் செல்கிறான் என்பதாக பதிலை அமைப்போம். 3வது கேள்வி, மாதா யஃஅலு ஹாமிதுன் சபாஹன், ஹாமிதாகிறவன் காலையிலே என்ன செய்கிறான். அதனுடைய பதிலாக ஹாமிதுன் யذهபு இல ஸூகி சபாஹன், காலையிலே ஹாமிதாகிறவன் அந்த கடைவீதியின் பக்கம் செல்கிறான் என்பதாக சொல்வோம். அடுத்ததாக, இலா ஐன யذهபு ஹாமிதுன் சபாஹன், காலையிலே ஹாமித் எதன் பக்கம் செல்கிறான். இதனுடைய பதிலிலே அந்த கடைவீதியின் பக்கம் ஹாமிதாகிறவன் காலையிலே செல்கிறான் என்பதாக பதிலை அமைப்போம். இது இடத்திலே முசன்னிஃப் அவர்கள் நமக்கு மற்றொரு விஷயத்தையும் விளக்குகிறார்கள். அதாவது கேள்விகளை எவ்வாறெல்லாம் நாம் வாக்கியம் அமைக்க இயலும் என்பதையும் இவ்விடத்தில் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதனையும் நாம் நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மதா யஃப்தஹு ஹுவ துக்கான, அவன், அதாவது மேலே ஹாலிதை பத்தி வந்தது, ஹாமிதை பத்தி வந்தது. அந்த ஹாமிதாகிறவன் மதா எப்பொழுது, யஃப்தஹு திறக்கிறான், அத்துக்கான அந்த கடையை எப்பொழுது திறக்கிறான் என்ற கேள்வி. மத்தா என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாமியா, யஃப்தஹு என்பது ஃபிஅலே முலாரி, ஃபதஹ யஃப்தஹு என்பதிலிருந்து வந்தது. அத்துக்கான என்பது அந்த ஃபிஅலே முலாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக மை யஃப்தஹு துக்கான சபாஹன்,
மை யார் யஃப்தஹு திறக்கிறார் அத்துக்கான அந்த கடையை சபாஹன் காலையிலேயே யார் திறக்கிறார் அந்த கடையை காலையிலேயே யார் திறக்கிறார் மன் என்பது இஸ்திஃபாமியா யஃப்தஹு என்பது ஃபியாலே முதாரி அத்துக்கான என்பது மஃஊல் சபாஹன் என்பது யஃப்தஹு என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது இவ்விடத்திலே பார்த்தோம் என்றால் இங்கே மஃஊலும் வந்துள்ளது மஃஊல் ஃபீஹியும் வந்துள்ளது இரண்டும் வந்துள்ளது அடுத்ததாக இந்த ரெண்டிற்கும் சேர்த்து ஒரே பதிலாக ஹாமிதுன் ஹாமிதாகிறவன் யஃப்தஹு துக்கான சபாஹன் அந்த கடையை காலையிலேயே திறக்கிறான் ஹாமிதாகிறவன் அந்த கடையை காலையிலேயே திறக்கிறான் என்பதாக அர்த்தம் வைப்போம் இதிலே எப்பொழுது திறக்கிறான் என்பதற்கு காலையிலே என்பது பதில் யார் திறக்கிறார் என்பதற்கு ஹாமித் திறக்கிறான் என்ற இரண்டிற்கும் ஒரே பதிலை கூற இயலும் அடுத்ததாக இலா மதா யஜ்லிசு ஹுவ ஃபித் துகானி அந்த கடையிலே அவன் எப்பொழுது வரை அமருகிறான் இலா என்பது ஜார் மத்தா என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாமியா யஜ்லிசு என்பது ஃபியாலே முதாரி ஜலச யஜ்லிசு ஃபி என்பது ஜார் அத்துக்கானி என்பது மஜ்ரூர் இதனுடைய பதிலாக யஜ்லிசு ஃபித்துக்கானி இலல் இஷாஇ அந்த கடையிலே அவன் அந்த மாலை வரை அமருகிறான் என்பதாக இந்த கேள்விக்கு பதிலே அமைப்போம் அடுத்த கேள்வி மதா யர்ஜிஉ ஹுவ இலல் பைத்தி அந்த வீட்டின் பக்கம் எப்பொழுது அவன் திரும்புகிறான் மதா என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாமியா யர்ஜிஉ என்பது ஃபியாலே முதாரி ஹுவ இலா என்பது ஜார் அல் பைத்தி என்பது மஜ்ரூர் இதனுடைய பதிலிலே நாம் பார்த்தோம் என்றால் யர்ஜிஉ இலல் பைத்தி லைலன் அந்த வீட்டின் பக்கம் இரவிலே அவன் திரும்புகிறான் என்பதாக பதில் வரும் ஹல் தஸ்மஉ கலாமல் முஅல்லிமி ஆசிரியருடைய பேச்சை நீ கேட்கின்றாயா ஹல் என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாம் தஸ்மஉ என்பது ஃபியாலே முதாரி சமியா யஸ்மா என்பதிலிருந்து வந்தது கலாம என்பது முலாஃப் அல் முஅல்லிமி என்பது முலாஃப் இலைஹி முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தஸ்மஉ என்ற ஃபியாலே முதாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது நஅம் ஆம் அன அஸ்மஉ கலாமல் முஅல்லிமி அந்த ஆசிரியருடைய சொல்லை நான் கேட்கிறேன் என்பதாக பதில் அமைப்போம் ஹல் அன்டி தஸ்மஈன கிஸ்ஸத்தல் குர்ஆனி அந்த குர்ஆனின் கதையை நீ கேட்கின்றாயா ஹல் என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாம் அன்டி என்பது முபுத்ததா தஸ்மஈன என்பது ஃபிஅலே முதாரி இன்னும் ஹபராகவும் இருக்கிறது கிஸ்ஸத என்பது முலாஃப் அல் குர்ஆனி என்பது முலாஃப் இலைஹி முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தஸ்மஈன என்ற ஃபிஅலே முதாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது அதனுடைய பதிலிலே நஅம் ஆம் அன சமிஅது நான் கேட்டேன் கிஸ்ஸத்தல் குர்ஆனி அந்த குர்ஆனினுடைய வரலாறை நான் கேட்டேன் ஆக இத்தோடு இன்றைய பாடம் நிறைவடைந்தது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே காண்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு